இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். 60 வயசுக்கு மேல அப்படி என்னதான் சத்தமே இல்லாம உடம்புக்குள்ள நடக்குது? நீங்க அத கண்டிப்பா உங்களோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம வெளிய பார்க்க ரொம்ப ஆரோக்கியமா தான் இருப்போம். ரொம்ப நார்மலா தான் ஃபீல் பண்ணுவோம். எனக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு தோணும். ஆனா உள்ளுக்குள்ள குறிப்பா நம்மளோட ரத்த நாளங்கள்ல ஒரு சிம்ப்டம்லெஸ் டேஞ்சர். அதாவது எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத ஒரு ஆபத்து மெதுவா சேர்ந்துகிட்டே இருக்கு. வயசாகும்போது நம்ம உடம்புல நடக்கிற ஒரு இயற்கையான தேய்மானம் தான் இது என்றாலும், இது ஏன் இவ்ளோ ஆபத்தானது? இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன? அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த சைலண்ட் ரிஸ்க் அப்படின்னு மருத்துவ உலகம் திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்க இதை ஒரு சிம்பிள் அனாலஜி மூலமா சொல்றேன். நம்ம வீட்ல இருக்கிற பழைய வாட்டர் பைப்பை ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க. வருஷ கணக்கா அதுல தண்ணி போக போக அந்த பைப்புக்கு உள்ள மெதுவா துருவும் பாசியும் படியும் இல்லையா? வெளிய இருந்து பார்க்க அந்த பைப் நல்லா ஸ்ட்ராங்கா புதுசு மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள அடைப்பு அதிகமாயிட்டே போகும். ஒரு கட்டத்துல தண்ணி வரதும் மொத்தமா நின்னுடும். அதே மாதிரி தான் இந்த எல்டிஎல் கொழுப்பும். இது உடனே ஒரே நாள்ல வர்றதில்ல. பல வருஷமா ரத்த நாளங்களின் சுவர்கள்ல ஒட்டி மெதுவா ஒரு அடைப்பை உருவாக்குது. இதுதான் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற பெரிய பிரச்சனைகளுக்கு அடிப்படையா அமையுது. இப்போ இது எப்படி நைட் டைம்ல கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்க தான் நாம த நைட் டைம் வல்னரபிலிட்டி பத்தி பேச போறோம். அதாவது இரவு நேரத்துல நம்ம உடம்பு எவ்ளோ பலவீனமா இருக்கு அப்படிங்கிறது. 60 வயசு தொடும்போது உடம்புல நிறைய விஷயங்கள் மாறுது. குறிப்பா நம்ம உடம்போட மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம், உணவை ப்ராசஸ் பண்ற திறன் ரொம்பவே ஸ்லோவாகிடுது. சின்ன வயசுல நாம என்ன சாப்பிட்டாலும் உடம்பு ஈஸியா செரிச்சு கொழுப்பை எரிச்சிடும். ஆனா 60க்கு அப்புறம் அதே அளவு சாப்பாடு சாப்பிட்டாலும் அதை உடம்பு கையாளும் விதம் மொத்தமா மாறிடுது. குறிப்பா இரவு நேரங்கள்ல இந்த மாற்றம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, என்னென்ன காரணங்கள் இந்த மெட்டபாலிசமை குறைக்குதுன்னு பாருங்க. ஒன்று, உடற்பயிற்சி குறையிறது. நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி வயசாக வயசாக கம்மியாயிடும். 2, தசை அளவு, அதாவது மசில் மாஸ் குறையிறது. 3, தூக்கமின்மை அல்லது புவர் ஸ்லீப் குவாலிட்டி. நைட்ல சரியா தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுக்கிறது. 4, மன அழுத்தம். இந்த 4 விஷயங்களும் ஒன்று சேரும்போது நம்ம உடம்போட கொழுப்பு மேலாண்மை, அதாவது ஃபேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மொத்தமா சீர்குலையுது. இதுல ஒரு சட்டில் விஷயம் இருக்கு, கவனிங்க. பகல்ல நாம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் ஆக்டிவா இருப்போம். ஆனா இரவு நேரத்துல தான் நம்ம உடல் இந்த கொழுப்பை ப்ராசஸ் பண்ண ரொம்பவே திணறுது. இந்த 4 ஃபேக்டர்ஸும் சேர்ந்து நைட் டைமை கொலஸ்ட்ரால் பில்டப்க்கு ரொம்ப சாதகமான ஒரு நேரமா மாத்திடுது. இரவு நேரம் அப்படிங்கிறது இயற்கையாவே நம்ம உடம்புக்கு ஒரு ரிப்பேர் டைம், அதாவது பழுது பார்க்கும் நேரம். நம்ம நல்லா தூங்கும்போது தான் கல்லீரல் செயல்பாடு, ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்றது, கொழுப்பு சுழற்சி இது எல்லாமே ரொம்ப தீவிரமா நடக்குது. இதை நீங்க ஒரு ஃபேக்டரியோட மெயின்டெனன்ஸ் ஷிஃப்ட் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். பகல் முழுக்க ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு நின்னதுக்கு அப்புறம் மிஷின் எல்லாம் ரிப்பேர் பண்ற நேரம் இது. அந்த முக்கியமான நேரத்துல நம்ம உடம்புக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கலனா கெட்ட கொழுப்பு ஈஸியா ரத்த நாளங்கள்ல தங்கிடும். மெயின்டெனன்ஸ் சரியா நடக்காத ஃபேக்டரி மாதிரி உடம்பு மெதுவா பழுதாக ஆரம்பிக்கும். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் வந்திருக்கும். என்னடா அது, அந்த ஒரு சிம்பிள் ஹேபிட் என்னவா இருக்கும்? ரொம்ப கஷ்டமான டயட்டா இருக்குமோ, இல்ல விலை உயர்ந்த மெடிசனா இருக்குமோ அப்படின்னு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த பழக்கத்துக்கு நீங்க ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். எந்த எக்ஸ்ட்ரீம் டயட்டும் கிடையாது, எந்த கசப்பான மருந்து மாத்திரையும் கிடையாது. ஆனா இது கொலஸ்ட்ரால் அளவில் ஏற்படுத்துற தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. 15 முதல் 20, அவ்வளவுதான். உங்களுடைய முழு நாள்ல வெறும் 15லிருந்து 20 நிமிஷம் உங்க நேரத்தை ஒதுக்குனா போதும். இதுதான் அந்த பெரிய சீக்ரெட். பலரும் மிஸ் பண்ற இடம் இதுதான். உடம்புல பெரிய மாற்றங்கள் நடக்கணும்னா நாம பெரிய பெரிய தியாகங்கள் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. இந்த சின்ன டைம் ஃப்ரேம் போதும். அது என்ன 20 நிமிஷம்? இரவு உணவுக்கு பிறகு ஒரு மெதுவான நடைப்பயிற்சி, ஸ்லோ வாக் ஆஃப்டர் டின்னர். அவ்வளவுதான். இது கேட்க ரொம்ப சாதாரணமா தெரியலாம். என்னப்பா சாப்பிட்டு நடக்கிறது ஒரு பெரிய விஷயமா, இதனால என்ன மாறிட போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க டைமிங் ரொம்ப முக்கியம். சாப்பிட்ட உடனே, அதுவும் குறிப்பா இரவு நேரத்துல நடக்கிற இந்த மெதுவான நடை உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயோலாஜிக்கல் மாற்றத்தை தூண்டுது. வேகமா ஓட வேண்டாம், மூச்சு வாங்க நடக்க வேண்டாம். ரொம்ப ரிலாக்ஸ்டா உங்க வீட்டை சுத்தியோ இல்ல மொட்டை மாடிலையோ ஒரு 20 நிமிஷம் நடக்கிறது தான் அந்த சீக்ரெட். அந்த மெதுவான நடை உடம்புக்குள்ள என்ன செய்யுது அப்படிங்கிற பயாலாஜிக்கல் செயின் ரியாக்ஷன் ரொம்ப சுவாரஸ்யமானது. இதுக்கு பின்னாடி இருக்கும் லாஜிக் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். நீங்க நடந்த உடனே உங்க கால்கள்ல இருக்கிற தசைகள் ஆக்டிவேட் ஆகுது. தசைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சதும் அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். உடனே அது ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்குது. இதனால இன்சுலின் மேல இருக்கிற அழுத்தம் தானா குறையுது. இங்கதான் முக்கியமான பாயிண்ட். நீங்க சாப்பிட்ட சாப்பாடு கொழுப்பா சேமிக்கப்படுறது தடுக்கப்பட்டு அது உடனே எனர்ஜியா மாறுது. நீங்க சாப்பிட்டுக்கிட்டு நேரா போய் உட்காந்துட்டீங்கன்னா அந்த கலோரிகள் எல்லாம் கொழுப்பா மாறி உங்க ரத்த நாளங்கள்ல படிய ஆரம்பிக்கும். ஆனா இந்த சின்ன இயக்கம் அந்த ப்ராசஸை அப்படியே மாத்தி உடம்ப கொழுப்பை சேமிக்கிற மோட்ல இருந்து எரிக்கிற மோடுக்கு மாத்துது. இந்த நடைப்பயிற்சியால கொழுப்பு மட்டும் குறையல, இன்னொரு ஹிடன் பெனிஃபிட்டும் இருக்கு. அதுதான் பெட்டர் ஸ்லீப் இஸ் ஈக்குவல் டு லோவர் கொலஸ்ட்ரால்.
நீங்க நைட் ஒரு 20 நிமிஷம் நடக்கும்போது உங்க தூக்கத்தோட தரம் ரொம்பவே அதிகரிக்குது. தூக்கம் நல்லா இருந்தா என்ன ஆகும்? உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவு குறையும். இது குறைஞ்சா நைட் நேரத்துல தேவையில்லாம வரக்கூடிய அந்த ஜங்க் ஃபுட் கிரேவிங்ஸ், அதாவது மிட் நைட்ல முழிச்சிட்டு பிஸ்கெட்டு சிப்ஸ் சாப்பிடணும்னு தோணும் இல்லையா, அது தானாவே கண்ட்ரோல் ஆயிடும். தூக்கமும் கொலஸ்ட்ராலோ ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளோ நெருக்கமா கனெக்ட் ஆயிருக்குன்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ரியல் லைஃப்ல எப்படி நடக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்னும் நல்லா புரியும். 62 வயசு இருக்கிற 2 பேரை கற்பனை பண்ணிக்கோங்க. 2 பேரும் ஒரே மாதிரியான சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. ஆனா லெஃப்ட்ல இருக்கிறவர் சாப்பிட்ட உடனே நேரா போய் சோஃபால உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ரைட்ல இருக்கிறவர் சாப்பிட்டதும் ஒரு 20 நிமிஷம் வெளியே மெதுவா நடக்கிறாரு. அந்த டிவி பார்க்கறவருக்கு உடம்புல சக்கரை அளவு வேகமா ஏறும், செரிமானம் ரொம்ப மெதுவாகும், உடனே கொழுப்பு சேர ஆரம்பிக்கும். ஆனா நடக்கிற அந்த 2வது நபருக்கு சக்கரை அளவு ஸ்பைக் ஆகாது, செரிமானம் ரொம்ப ஈஸியா நடக்கும். வெறும் 20 நிமிஷம் வித்தியாசம் உடம்புக்குள்ள எவ்ளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குது பாருங்க. சரி, இது வரைக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கறது அதோட முக்கியம். நைட் டைம் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு தெரியாமலே நம்ம செய்யற சில பழக்கங்கள் இந்த உடம்போட மெட்டபாலிக் ரிப்பேர் ப்ராசஸ மொத்தமா கெடுத்துடுது. இந்த தப்பு ரொம்ப காமனா பல வீடுகள்ல தினமும் நடக்கிற ஒண்ணுதான். இதுல குறிப்பா இந்த 3 தப்புகளை நாம தவிர்த்தே ஆகணும். 1, தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெவியா சாப்பிட்றது. நைட் டைம்ல நம்ம உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜி தேவையில்லை, ஸோ அதிகமா சாப்பிடும்போது அது நேரா கொழுப்பா தான் மாறும். 2, நைட் டைம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்கிரீன்ஸ். ஆஃபீஸ் டென்ஷனை யோசிக்கிறது, கோவப்படுறது, இல்ல தூங்குறதுக்கு முன்னாடி இருட்டுல ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கறது. இது நம்ம மூளையை குழப்பி ஆழ்ந்த தூக்கத்தை கெடுத்துரும். 3, சாப்பிட்ட உடனே ஆப்சல்யூட் இம்மோபிலிட்டி. அதாவது கொஞ்சம் கூட அசையாம அப்படியே படுத்துடுறது. இது நம்ம உடம்புக்கு எனக்கு எந்த எனர்ஜியும் இப்ப தேவையில்லை, எல்லாத்தையும் கொழுப்பா மாத்தி சேமிச்சு வை அப்படின்னு ஒரு சிக்னலை கொடுத்துரும். இப்போ ஒரு லெவல் மேல போலாம். பிராக்டிக்கலா யோசிப்போம். சரி, நான் டெய்லி 20 நிமிஷம் நடக்கிறேன். இந்த ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்ணா கொலஸ்ட்ரால் 100% குறைஞ்சிடுமா, ஒரு மேஜிக் மாதிரி எல்லாமே சரியாயிடுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். நாம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இது 100% மேஜிக் கியூர் கிடையாது. ஏன்னா ஒருத்தரோட மரபியல், அதாவது அவங்க ஜெனடிக்ஸ், அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற உடல்நல பிரச்சனைகள், அவங்க எடை, இது எல்லாமே இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இட்ஸ் சயின்ஸ், நாட் மேஜிக். இது மாயம் இல்ல, அறிவியல். எந்த ஒரு விஷயமும் 100% கேரண்டி அப்படின்னு சொல்ல முடியாதுதான். ஆனா கிளினிக்கல் சயின்ஸ் ரொம்ப தெளிவா என்ன சொல்லுதுன்னா, இந்த இரவு நடைப்பயிற்சியை தொடர்ந்து செஞ்சா உடம்போட மெட்டபாலிக் சிக்னல்கள் மாறி எல்டிஎல் கொழுப்போட அளவு கணிசமா குறையும் அப்படின்னு பல மருத்துவ ஆய்வுகள் நிரூபிச்சிருக்கு. உடம்பு கொழுப்பை சேமிக்கிற மோட்ல இருந்து எரிக்கிற மோடுக்கு மாறுது அப்படிங்கிறது சயின்ஸ். இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு, கன்சிஸ்டன்சி. அதாவது தொடர்ச்சியான பழக்கம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு நாள் நடந்துட்டு நாளைக்கு கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருச்சான்னு செக் பண்ணக்கூடாது. உங்க உடம்பு தன்னோட செரிமானம் மற்றும் கொழுப்பு சேமிப்பு பழக்கத்தை மாத்திக்க குறைஞ்சது ஒரு 30 நாட்களாவது தொடர்ந்து எந்த பிரேக்கும் இல்லாம இந்த ருட்டீனை ஃபாலோ பண்ணணும். இந்த 30 days ஆஃப் கன்சிஸ்டன்சி தான் உண்மையான ரிசல்ட்டை உங்களுக்கு கண்ணுல காட்டும். ஸோ இந்த மொத்த விளக்கப்பதிவுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த 15 நிமிட நடைப்பயிற்சியை வெறும் ஒரு எக்ஸசைஸா பார்க்காதீங்க. இது த ஸ்டார்டிங் டோர் டு ஹோலிஸ்டிக் ஹெல்த், முழுமையான ஆரோக்கியத்துக்கான ஒரு ஆரம்ப கதவு இது. ஏன்னா அது ரொம்ப ஈஸி, ரொம்ப சேஃப். இதை நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களை அறியாமலே உங்க தூக்கம் சீராகும், உங்களோட உணவு பழக்கம் மாறும், உங்க லைஃப் ஸ்டைல் ஒட்டுமொத்தமா ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்கும். நம்மள நாமளே ஓவர்லோட் பண்ணிக்காம சின்னதா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க இது ஒரு அருமையான வழி. நம்ம இந்த டாபிக்கோட இறுதிக்கு வந்துட்டோம். நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரே நாள்ல கிடைச்சிடாது. பல வருஷமா சேர்ந்த கொழுப்பை ஒரே நைட்ல அழிக்கவும் முடியாது. ஆனா அந்த மாற்றத்துக்கான முதல் படியை நீங்க இன்னிக்கே எடுத்து வைக்க முடியும். ட்ரை டுநைட். இன்னிக்கு இரவு உணவுக்கு பிறகு சோஃபால உட்காந்து டிவியோ மொபைலோ பார்க்கறதுக்கு முன்னாடி அமைதியா ரிலாக்ஸ்டா ஒரு 15 நிமிஷம் நடந்து பாருங்க. அந்த சின்ன நடை உங்க இதயத்துக்கும் உங்க எதிர்கால ஆரோக்கியத்துக்கும் நீங்க செய்யற மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். செஞ்சு பாருங்க, உங்க உடம்புல நடக்கிற அந்த மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க.